Dear students, next topic important is nuclear force. Okay, so let's consider a nucleus of an atom. It is made up of protons. Protons are positive charge. Okay, and the other one is neutral charged particle, neutron. They all are closely packed, very tightly packed அப்படினு நம்ம படிச்சிருக்கோம். ஏனா within the dimension of nucleus உடைய diameter வந்து 10 power minus 15 meter அப்படினு இருக்கும். அப்ப அதுக்குள்ள அந்த சின்ன இடத்துல இந்த tiny regionல இதெல்லாம் என்ன ஆகுது அப்படினா ஒண்ணா tightly packed இருக்கு. எல்லாம் அப்படியே டைட்டாக அப்படியே ஒன்னோட ஒன்று அப்படியே க்ளோஸ்லி பவுண்டட். ஓகே, சரி. இப்போ இந்த ஸ்மால் ரீஜியனுக்குள்ளே எதெல்லாம் இருக்குது? நியூட்ரானும் புரோட்டான் இருக்குது. புரோட்டான் என்ன சார்ஜு? பாசிட்டிவ் சார்ஜ். நியூட்ரான் பிரச்சனை இல்லை. நியூட்ரான் இஸ் 0 சார்ஜ். அப்போ ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும்? they repel each other according to electrostatic force of attraction. ஓகேவா? ரைட். இப்போ இந்த நியூக்ளியஸ்குள்ளே ரெண்டு புரோட்டான் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அந்த புரோட்டான் 10 power minus 15 மீட்டருக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு புரோட்டானுக்கு இடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்னன்னு பார்ப்போம். அப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ் என்னது? கே. ரெண்டுமே புரோட்டான். அப்போ Q1 Q2க்கு பதிலாக Q ஸ்கொயர்னு போட்டுடலாம். Q ஸ்கொயர் பை R ஸ்கொயர். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம எழுதிடலாம். 9 into 10 power 9 Q. Charge of proton is magnitudely equal to charge of electron. About 1.6 into 10 power minus 19 the whole square. So R வந்து nucleus உடைய diameter 10 power minus 15 meter. about 10 power minus 15 the square அப்படின்னு போட்டுக்கிறேன். ரைட். இப்போ இது எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது the force takes the value 230 நியூட்டனாக கிடைக்குது. ஓகேவா? now I calculate the acceleration of this force. அப்போ எதை எடுத்துக்கலாம்? நியூட்டன் செகண்டில் எடுத்துக்கலாமா? F equal to ma. ஸோ இந்த ஃபோர்ஸ்னால் எவ்வளவு ஆக்ஸலரேஷன்? அப்போ A equal to என்ன போடலாம்? F by m போடலாமா? mங்கிறது மாஸ் ஆஃப் புரோட்டான். ஓகே, அப்போ ஃபோர்ஸ் எவ்வளவு? 230. மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.67 into 10 power minus 27. ஓகேவா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1.4 into 10 power 29 meter per second square அப்படின்னு ஆக்ஸலரேஷன் கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன் நம்மளுக்கு தெரியும். கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன் எவ்வளவு? 9.8 மீட்டர் per second square. அப்போ கம்பேர் with this acceleration experienced due to this electrostatic repulsive force. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த கிராவிட்டி ஆக்ஸலரேஷனை விட இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால் கிடைக்கக்கூடிய ஆக்ஸலரேஷன் 10 power 28 times மோராக இருக்குது. அப்போ இவ்வளவு ஆக்ஸலரேஷன் இந்த புரோட்டானுக்கு கிடைச்சனா the nucleus may be fly apart in small pieces. அப்படியே ப்ரோக் ஆகி சின்ன சின்ன துண்டாக என்ன இருக்கும்? வெடிச்சு சதறி இருக்கும். இவ்வளவு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து புரோட்டானுக்கு கிடைச்சிச்சுன்னா. பட்டு ஆல்மோஸ்ட் the stable nucleus are there in many elements
நிறைய எலமெண்ட்ஸில் நியூக்ளியஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்குது, இந்த மாதிரி ஃப்ளை அப்பார்ட் ஆகிறது இல்லை. ஸோ அப்போ இன்சைடு த நியூக்ளியஸ் there is a very strong force which overcomes this electrostatic force of repulsion and gravitational force. அந்த gravitational forceையும் electrostatic force of repulsionையும் தாண்டி ஒரு strong force இந்த regionக்குள்ள மட்டும் act ஆகுது. Outside nucleus it is negligible effect, but inside the nucleus it is very strong effect அப்படின்னு சொல்றான். That force is called a nuclear force which bind the nucleons together அப்படின்னு சொல்றான். அதான் இதை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ கடைசியாக நம்ம அந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஆஸ்லரேஷன் வந்து 10^28 times greater than ஆஸ்லரேஷன் டியூ டு கிராவிட்டியாக இருக்கும். அப்போ புரோட்டான் இந்த நியூக்ளியஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதனால் த நியூக்ளியஸ் வுட் ஃப்ளை அப்பார்ட் அட் அன் இன்ஸ்டன்ட். அந்த நியூக்ளியஸ் சின்ன சின்ன துண்டுகளாக வெடித்து சதறி இருக்கும். தென் ஹவு த ப்ரோட்டான்ஸ் ஹெல்ட் டுகெதர் இன் த நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான் எப்படி வரும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. But from this observation it was concluded that there must be a strong attractive force, very strong attractive force between protons to overcome the Coulomb force. Okay, the attractive force which hold the nucleons, and the nucleons இணைக்கக்கூடிய அந்த attractive forceக்கு பேர் என்ன பேர்? is called strong nuclear force அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா the experiment carried out between 1930s and 1950s. இப்போ few properties இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ்னு வந்தாவே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இன் 3 mark area. So properties of give the properties of nuclear force அப்படின்ட்டு. நியூக்ளியர் ஃபோர்ஸ் அந்த நியூக்ளியஸ்குள்ளே மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. that is 10⁻⁻15 மீட்டர் அந்த ரேஞ்ச்குள்ளே தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப் டு எ டிஸ்டன்ஸ் ஆஃப் few Fermi. Inside the nucleus the repulsive Coulomb force and attractive gravitational forces between two protons are much weaker than the nuclear force between two protons. அப்போ நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான் இடையில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். எதை காட்டிலும்? கூலும் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை காட்டிலும் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங்கராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், the gravitational force between two neutrons is also much weaker than the nuclear force between the neutrons. நியூட்ரான் வந்து சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல். ஸோ அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர். நம்ம 11th படித்தது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்பயுமே எப்படி தான் இருக்கும்? அட்ராக்டிவ். இப்போ புரோட்டான் 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 நியூட்ரான் 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 எப்படி பேர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் தே ஆக்ட் ஈக்குவல் ஸ்ட்ரென்த். ஓகே, பிட்வீன் புரோட்டான் 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 நியூட்ரான் நியூட்ரான் நியூட்ரான். அப்போ என்ன எழுதிடலாம்? நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் சார்ஜ் இண்டிபெண்டன்ட். சார்ஜை டிபெண்ட் பண்ணி கிடையாது. புரோட்டான் புரோட்டானுக்கு இடையிலையும் சரி, நியூட்ரான் நியூட்ரானுக்கு இடையிலையும் சரி ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால நியூக்ளியர் ஃபோர்ஸ் சார்ஜை டிபெண்ட் பண்ணி கிடையாது. நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் சார்ஜ் இண்டிபெண்டன்ட். சார்ஜ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து, நியூக்ளியர் ஃபோர்ஸ் டஸ் நாட் ஆக்ட் ஆன் த எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்க்கு வெளியே இருக்கிறதுனால அது மேலே ஆக்ட் ஆகாது. ஸோ எலக்ட்ரானில் எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்படாது.
So the nuclear force does not alter the chemical properties of the atom. Atom ஓட chemical property ல எந்த ஒரு changes பண்ணாது. ஓகேங்களா?